Dear students, today நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். ஸோ பயாலஜியில் தேர்ட் லெசன் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதனுடைய பேஸ் என்ன, அந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் அதிலிருந்து ஹையர் லெவல் முடிய இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகேம்மா. இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். If you look around your surrounding, you will be able to observe numerous varieties of animals. There are animals like amoeba, which cannot be seen by our naked eye. There are also animals like elephants and blue whale, which are of huge size. The variation in animals are not only seen in size, but also in the complexity of cells, tissues and the body structure. அதாவது நம்ம சரௌண்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ், அது ஹவுஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அமீபா அப்படின்றதெல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம். அதை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது, சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது இல்லாமல் அனிமல்ஸ், எலிஃபண்ட், ப்ளூ வேல், இது எல்லாமே எப்படி இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். அதனால் நம்ம அதை கண்களால் பார்க்க முடியும். இந்த வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸில் அதனுடைய சைஸை மட்டும் வச்சு கிடையாது. வேரியேஷன் ஆஃப் அனிமல்ஸ் நாட் ஓன்லி இன் த சைஸ், அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல்ஸ், அதனுடைய செல்லினுடைய அமைப்பு, திசு, பாடி ஸ்ட்ரக்சரு, இதுலேயும் வந்து அனிமல்ஸ் வந்து வேரி ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், ஆர்கானிசம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். In some organisms like bacteria, cyanobacteria and mycoplasma, the true nucleus is absent. அதாவது the structural organization, அதனுடைய அமைப்பு, ஒழுங்கமைப்பை வச்சு ஆர்கானிசத்தை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ப்ரோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, 6th 7th எல்லாமே படிச்சிருக்கீங்க. ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, இதெல்லாம் வந்து ப்ரோகேரியாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா இதில் உண்மையான நியூக்ளியஸ் வந்து இருக்காது, உண்மையான நியூக்ளியஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம இது இந்த சைஸு, இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதை சுற்றி மெம்பரேனே இல்லாமல் ஒரு உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு சரியாக சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு சரியான உரையற்று காணப்படும். சிலதில் இல்லாமல் கூட இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, இது எல்லாத்துலேயுமே வந்து நியூக்ளியஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். திஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு ப்ரோகேரியாட்ஸ். அது மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை வந்து தான் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹவவர் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் செல்ஸ் வித் எ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் கவர்டு பை மெம்பரேன். தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு யூகேரியாட்ஸ். இது இல்லாமல் நிறைய அனிமல்ஸ், நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய செல்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேனால் கவர் ஆகி இருக்கும். சரிங்களா? நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரேன் கவர் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் நியூக்ளியஸ், செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு யூகேரியாட்ஸ். Some organisms have a single cell body and they are called as unicellular organisms. அடுத்து திரும்ப இன்னும் அதாவது 2 டைப்ஸாக பிரிக்கலாம், அதனுடைய செல்களை பொறுத்தது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு செல் மட்டும் ஒரு ஆர்கானிசத்தில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செல்லு தான் ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு இருந்தால் அதை வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் அண்டு அமீபா, இது ரெண்டும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள். Then organisms such as plants, animals and human beings are made up of large number of cells and they are called multicellular organisms. Okay, plants and animals, we also the human beings எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செல்ஸ் வந்து செல்களால் ஆன நம்மளுடைய உடலமைப்பு இருக்கும். ஸோ அதுதான் வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படிங்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு செல் ஒரு ஆர்கானிசமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். பல செல்கள் சேர்ந்து ஒரு உயிரினத்தை கிரியேட் பண்ணியிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இன் திஸ் லெசன் let us learn about different level of organization of living organism with suitable examples. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
பல்வேறு படிநிலைகள், அது ஒரு ஆர்கானிசத்தினுடைய டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். Biological organization start with submicroscopic molecular level and passes through microscopic cellular level and the microscopic or macroscopic organic level, organism level. ஓகேவா? அதாவது பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அந்த உயிரினங்களினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல், அதாவது சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலார் லெவலில் இருந்து ஆரம்பிக்குது. மைக்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறதே நுண்ணிய அப்படின்னு சொல்லுவோம். அதை விட நுண்ணிய தான் வந்து சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலார் லெவல் அப்படிங்கிறது. அதில் ஆரம்பித்து தென் மைக்ரோஸ்கோபிக் செல்லுலார் லெவலு அண்டு மைக்ரோஸ்கோபிக் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் லெவலில் போய் ஃபினிஷ் ஆகுது. ஸோ லோயர் லெவலான சப் மைக்ரோஸ்கோபிக் மாலிகுலார் லெவலில் இருந்து ஹையர் லெவலான மைக்ரோஸ்கோபிக் ஆர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் லெவலில் வந்து முடியுது. ஃபைனலி இட் எண்ட் இன் எகோசிஸ்டம் அண்ட் த பயோஸ்பியர். அதுக்கப்புறம் எகோசிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். டெரஸ்ட்ரியல் எகோசிஸ்டம், அக்வாட்டிக் எகோசிஸ்டம், அது மாதிரி ஒவ்வொரு அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியை பொறுத்து ஒவ்வொரு எகோசிஸ்டமாக சொல்லுவோம். அடுத்தது அது எல்லா எகோசிஸ்டமும் சேர்ந்தது தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்றது. அதில் வந்து எண்ட் ஆகுது பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. தஸ் biological organization shows the hierarchy in organization level from simple to more complex. சரியா? எளிய அமைப்புல இருந்து சிக்கலான அமைப்புல போய் முடியுது இந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. The hierarchy in biological organization reveals that atoms are the lowest unit at the submicroscopic level. இந்த submicroscopic levelோட lowest unit என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது atoms. While the cells are the smallest unit at the microscopic level. So microscopic or macroscopic level அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது லோயர் லெவல் வந்து சப் மைக்ரோஸ்கோபிக் லெவல், அதனுடைய லோயஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா ஆட்டம். ஓகேவா? அடுத்தது ஹையர் லெவல் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல், அதனுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல். நெக்ஸ்ட்டு atoms combine to form molecule which undergo chemical reaction to form organelles of the cells. அணுக்கள் வந்து ஃபார்ம் ஆகி தான் மாலிகுல்ஸ் வந்து உருவாகுது. ஸோ மாலிகுல்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஈடுபடுவதன் மூலமாக அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. செவரல் ஆர்கனல்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் த செல். செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா செவரல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். நம்ம 6th பார்த்துருக்கோம் அனிமல் செல், பிளான்ட் செல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு செல்லில் பார்த்துருக்கோம், அந்த செல்லோட ஸ்ட்ரக்சரு, அந்த செல்லில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம 6th பார்த்துருக்கோம். பிளான்ட் செல், அனிமல் செல் பார்த்துருக்கோம்ல, அதுதான். A group of cells which are similar and mean for a specific function constitute a tissue. அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக குரூப் ஆஃப் ஃபார்மாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து திசூஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் திசூஸ் வந்து பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக ஒருங்கிணைக்கப்பட்டது தான் வந்து திசூஸ் அப்படிங்கிறது. செவரல் திசூஸ் டுகெதர் கான்ஸ்டிடியூட்டிங் டு சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இன்சைடு த பாடி கான்ஸ்டிடியூட் அண்ட் ஆர்கன். அதே மாதிரி செவரல் திசூஸ் வந்து ஒன்றா கான்ஸ்டிடியூட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது தான் வந்து ஆர்கன் அப்படிங்கிறது. அடுத்தது மெனி ஆர்கன்ஸ் ஆக்டிங் டுகெதர் டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் லைஃப் ப்ராசஸ் கன்ஸ்டிடியூட் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். அதே மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகி ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணுது. செவரல் ஆர்கன் சிஸ்டம் டுகெதர் கான்ஸ்டிடியூட் த ஆர்கானிசம். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டிடியூட் ஆகி ஒரு ஆர்கானிசத்தை வந்து கிரியேட் பண்ணுது. We see that several systems are present in an organism and they are required to perform diverse life process in a multicellular organism. ஓகேங்களா? மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் பல ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும், அப்புறம் வந்து எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம் இருக்கும், டைஜஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, ஒரு ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரம் லோயர் லெவல் ஆர்கானிசம் to higher organism, life has passed through simple to complex structure
ஸ்ட்ரக்சரல் ஹைரார்ஜிக்கல் லெவலில், ஓகேவா, அந்த லோயர் ஆர்கானிசத்துலேருந்து ஹையர் ஆர்கானிசத்துக்கு பாஸ் ஆகும் பொழுது அதாவது லோயர் ஆர்கானிசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சரலில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். அதனுடைய பார்க்கும்போதே நமக்கு வந்து சிம்பிளாக தெரியும். அதனுடைய லெவல் அதிகமாக அதாவது ஹையர் ஆர்கானிசமாக லெவல் மாறும் பொழுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். The pictorial representation of biological organization is shown in the figure 18.1. இதுதான் வந்து 18.1. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய அந்த லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் முடிய செல்ஸு, அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் தான் வந்து திசூஸ், குரூப் ஆஃப் திசூஸ் தான் வந்து ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் தான் வந்து ஆர்கன் சிஸ்டமை கிரியேட் பண்ணுது, குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் வந்து ஆர்கானிசம். ஸோ செல்ஸ் தான் வந்து லோயர் லெவல். அதுக்கப்புறம் திசூஸ்க்கு அடுத்து ஆர்கனுக்கு அப்புறம் ஆர்கன் சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆர்கானிசம். இதை தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு லெவல் நம்ம வந்து செல், ஓகேவா. ஓகேம்மா, இப்போ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செல்ஸு. Cell is the structural and functional unit of life. Cell are often called as building block of life. The study of cell is called cell biology. Cell consists of cytoplasm enclosed within a membrane which contains many biomolecules such as protein and nucleic acids. The cell அப்படிங்கிறது தான் வந்து structural and functional unit of life அப்படிங்கிறது, you know that. 6th 7th எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். செல் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கானிசமும் கிடையாது. ஏன்னா செல்லு தான் ஒரு ஆர்கானிசத்தை வந்து உருவாக்குது. அதனால தான் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஸை. ஒரு பில்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு பிளாக்ஸு, அதாவது இந்த செங்கற்கள் எப்படி பேஸாக இருக்கோ அதே மாதிரி ஒரு உயிரினத்தினுடைய அந்த உருவ அமைப்பு, அந்த பாடி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து செல்லு தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்டாக, பேசிக் யூனிட்டாக இருக்குது. அதனால தான் செல்ஸை வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் செல் வந்து செல் பயாலஜி. வைரஸ் பற்றின ஸ்டடி வந்து வைராலஜி. பாக்டீரியா, ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி. அதே போல் த ஸ்டடி ஆஃப் செல் இஸ் கால்டு செல் பயாலஜி. செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் வந்து இருக்கும். செல் அப்படிங்கிறது ஒரு மெம்பரேனாலான சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த சைட்டோபிளாசம் அப்படின்றது புரோட்டீன் அண்டு நியூக்ளிக் ஆசிட்டால் ஆனது. சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால் புரோட்டீன் அண்டு நியூக்ளிக் ஆசிட்டால் ஆனது. தென் செல்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரினத்திலையும் அல்லது ஒவ்வொரு ஆர்கன்லையும் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதனுடைய சைஸு சேஃபை பொறுத்து வேரி ஆகும். அந்த செல்ஸில் பார்த்தீங்க நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்பெரிக்கல் சைஸில் இருக்கும், சென்டரில் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பேசிக்காக எல்லா உயிரினங்களையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கும். பட் மோஸ்ட்லி ஆர்கானிசத்தில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அடுத்து வெரைட்டி ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் லிவிங் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதான் வந்து என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, சென்ட்ரியூல்ஸ், ரிபோசோம், லைசோசோம், இது போன்ற செல் ஆர்கனல்ஸும் வந்து அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கும். சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், இது ரெண்டும் தான் செல்லில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள். அடுத்து இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் தான் வந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இந்த ஏரியா. இது வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அனிமல் செல். இந்த அனிமல் செல்லில் வந்து இதுதான் வந்து சைட்டோபிளாசம், இது வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து ஆர்கனல், செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை வந்து செய்யும். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா, நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து 6th படிச்சிருக்கோம். அனிமல் செல், பிளான்ட் செல், அதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் என்ன. அனிமல் செல்லில் வந்து இது இருக்காது, செல்வால் இருக்காது. பிளான்ட் செல்லில் வந்து செல்வால் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. வேக்யூல்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், லார்ஜாக இருக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு இதனுடைய ஃபங்க்ஷனும் பார்த்துருக்கோம். இப்போ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா அது வந்து பவர் ஹவுஸ். ஏன்னா எனர்ஜியை வந்து இப்போ சிந்தசைஸ் பண்ணுறது வந்து எது தான் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான். அதனால தான் அது என்னன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணுது. நெக்ஸ்ட்டு, the size of cells varies in different animals and they which are measured in unit of microns. அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸில் இருக்கக்கூடிய செல்லோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஒவ்வொன்றினுடைய சைஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க.
ஸோ 1 மைக்ரான், அப்போ மைக்ரான் அப்படின்னா என்ன, நம்ம கேள்விப்படாத ஒரு யூனிட்டாக இருக்குல்ல. ஸோ 1 மைக்ரான் அப்படிங்கிறது 1 டிவைடட் பை 10 lakh மீட்டர் அளவுக்கு வந்து சின்னதாக இருக்கும். 1 மைக்ரான் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 டிவைடட் பை 10 lakh மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். The average cell size vary from 0.5 to 20 micron in diameter. diameter அப்படிங்கிறது இந்த விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இது முடிய இதுதான் வந்து டயாமீட்டர் அப்படின்பாங்க. இது வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு செல்லுக்கும். ஆவரேஜாக எப்படி இருக்கும் மோஸ்ட்லி எல்லா செல்கள்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 20 மைக்ரான் வர அதனுடைய டயாமீட்டர் வந்து இருக்கும். The cell of bacteria are the smallest in size, அதாவது 1 to 2 மைக்ரான் தான். எந்த செல்லினுடைய சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அதனுடைய செல்கள் தான் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 மைக்ரான் அளவுக்கு தான் இருக்கும். இன் ஹியூமன் பாடி த ஸ்மாலஸ்ட் செல் இஸ் ரெட் பிளட் செல். அடுத்து ஹியூமன் பாடியில் ஸ்மாலஸ்ட் செல் ரொம்ப சிறிய செல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல் தான். அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 micron in diameter. ஓகேவா. அண்ட் the longest one is the nerve cell which reaches a length of about 90 to 100 centimeter. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செல்லுலே வந்து லாங்கஸ்ட் செல் அப்படின்னா நர்வ் செல்ஸு. நம்ம ஒரு 1 வேர்ட்ஸில் கூட அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் இது. நர்வ்ஸ் அப்படின்னாவே வந்து எப்படி இருக்கும், லாங்காக தான் இருக்கும். நர்வ்ஸ் அப்படிங்கிறது பிரெயினில் இருந்து நம்மளுடைய லாஸ்ட் அந்த கால் விரல்கள் முடிய போகக்கூடியது வந்து நர்வ்ஸு. ஸோ அதனுடைய செல்கள் வந்து லாங்கஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய லென்த் அபவுட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 to 100 சென்டிமீட்டர். ஹியூமன் எக்கை வந்து ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் எக் இஸ் 100 மைக்ரான் இன் சைஸு. ஹியூமன் எக்கோட சைஸ் எவ்வளவு 100 மைக்ரான் சைஸ் அளவில் இருக்கும். அமாங் மல்டிசெல்லுலர் அனிமல்ஸ் த லார்ஜஸ்ட் செல் இஸ் எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச். அனிமல் அதாவது மல்டிசெல்லுலர் அனிமல்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு, ஸ்மாலஸ்ட் செல் எப்படி சொல்கிறோம் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி லாங்கஸ்ட் செல் நர்வ் செல் அப்படின்னு சொல்கிறோம். தென் லார்ஜஸ்ட் செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சினுடைய அந்த எக்கு தான் வந்து மிகப்பெரிய செல்லு. Mycoplasma with a diameter of 0.0001 millimeter is the smallest bacterium. Mycoplasma அப்படிங்கிறது தான் வந்து smallest bacterium. ஏன்னா அதனுடைய diameter வந்து 0.0001 millimeter அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த do you know பாருங்கம்மா. Our body is developed from a single cell called சைக்கோட். நம்மளுடைய உடல் அதாவது ஹியூமன் பாடி வந்து டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது சைக்கோட் அப்படிங்கிறதுலேருந்து தான் டெவலப் ஆகுது. ஒரு சிங்கிள் செல்லான சைக்கோட்டில் இருந்து தான் டெவலப் ஆகுது. The cycode undergoes continuous mitotic division and forms the fetus consisting multitude of cells of different shape, size and content. அந்த இதுதான் வந்து அந்த சைக்கோட் அப்படிங்கிறது மைட்டாட்டிக் அதாவது என்ன சொல்லுவாங்க மியாசிஸ் மைட்டாசிஸ் டிவிஷன் சொல்லுவாங்க இல்லையா, மியாசிஸ் மைட்டாசிஸ். அது மாதிரி இந்த சைக்கோட் அப்படிங்கிறது இந்த மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு ஈடுபட்டு அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஃபியூட்டஸாக மாறும். இந்த ஃபியூட்டஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அதனுடைய சைஸு சேஃபு அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை பொறுத்து வேரியாகி டெவலப் ஆகும். Fetal cells gradually attain change in structure and functions. அது அடுத்து அந்த வந்து fetal cells வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அதனுடைய அமைப்பு அதனுடைய ஃபங்க்ஷனில் வந்து வேரி ஆகுது. This process is known as cell differentiation. இதுதான் வந்து செல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்ற ப்ராசஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு சேஃப் ஆஃப் செல்ஸ். ஓகேவா, செல்லு அதனுடைய சேஃப் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். நார்மலி தே ஆர் correlated with their functions. Some cells are oval or round while certain other are elongated. cells அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் சரிங்களா. அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஷேப்பை பொறுத்தும் மாறும். அது இல்லாமல் அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்தும் அது வந்து என்னவாகுது வேரி ஆகுது. ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும். அப்போ அதன் மூலமாகவும் செல்கள் வந்து வேரி ஆகும். அடுத்து அதனுடைய சைஸை பொறுத்தும் அது வேரி ஆகுது. சில செல்கள் பார்த்தீங்கன்னா ஓவல் ஆர் ரவுண்டாக இருக்கும். அதாவது ஓவல் அப்படின்னா அந்த எக்கு சொல்லுவோம் இல்லையா முட்டை அந்த வடிவத்துலையும், ரவுண்டுனா உருண்டை அந்த ஓவல் ஆர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சிலது பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேட்டட் நீளமானதாக இருக்கும்.
சம் ஆர் பிரான்ச்டு லைக் த நர்வ் செல் ஆர் அ நியூரான். நர்வ் செல்ஸை வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில செல்கள் வந்து பிரான்ச்சஸ், அதாவது கிளையுடையதாக இருக்கும். இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நர்வ் செல் அப்படிங்கிறது. இதில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், கிளைகள் இருக்குல்ல, இது மாதிரி சில செல்கள் இருக்கும். சம் செல்ஸ் வந்து இருக்கும். Some of our white blood cell are amoeba like with irregular boundaries. அதாவது சில நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்லு அமீபா போல் எப்படி இருக்கும் அப்படின்னா irregular boundaries. அமீபாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான உருவமைப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் சூடப்பொடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபால்ஸ் ஃபீட் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணிக்கும், அப்பப்போ உணவை எடுத்துக்கிறப்ப உள்வாங்கிக்கும். உணவுக்காக வெயிட் பண்ணுறப்ப ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனுடைய ஷேப்பை வந்து அது அப்பப்போ மாற்றிக்கும் அமீபா அப்படின்றது. அது மாதிரியும் சில செல்கள் வந்து இருக்கும். இப்போ நமக்கு சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சில செல்களினுடைய அமைப்பு. இப்போ ரெட் பிளட் செல் அப்படின்றது இந்த அமைப்பில் இருக்கும். ஸ்மூத் மசில் செல்ஸு. இப்போ மசில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த 3 டைப்ஸாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்மூத் மசில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது, அந்த ஸ்மூத் மசில்ஸினுடைய செல்களினுடைய அமைப்பு வந்து இது மாதிரி இருக்கும். தென் ஓவம் செல். ஓவம் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க, ஹியூமன் எக்கு தானே ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய செல் வந்து இப்படி இருக்கும். தென் போன் செல்ஸ் வந்து இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஸ்போமில் இருக்கக்கூடிய செல்லு. நர்வ் செல் அப்படிங்கிறது தான் அந்த பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செல்லாகவே இருக்குது பாருங்கள், நர்வ் செல் அப்படிங்கிறது. ஓகே, சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப் செல்ஸ். இதுதான் வந்து சில செல்களினுடைய சேஃப் அண்ட் சைஸை கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் 1 வேர்ட்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ வந்து இதை வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ நர்வ் செல்ஸ் வரைய சொல்லுவாங்க, அல்லது போன் செல்ஸ் கொடுப்பாங்க, அல்லது ரெட் பிளட் செல் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசில் செல்ஸ் வந்து வரைங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த செல்களினுடைய அமைப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து திசுஸ். டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் செல்ஸு பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் வந்து திசுஸ் அப்படிங்கிறது, திசுஸ் ஆர் குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஹாவ் அ சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்ட் டுகெதர் டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது மோஸ்ட்லி ஒரே சைஸில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே ஒன்றா ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் வந்து திசுஸ் அப்படிங்கிறது. தேர் ஆஃப் 2 டைப்ஸு. திசுஸ் வந்து 2 டைப்ஸு. ஒன்று சிம்பிள் திசுஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் திசுஸ். சிம்பிள் திசுஸ் ஆர் மேட் ஆஃப் செல் ஆஃப் சேம் டைப் ஆர் கைண்டு. சிம்பிள் திசுஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் செல்ஸாக இருக்கும். திசுஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் செல்ஸ் தான். ஸோ அந்த திசுவில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் டைப்பாக இருக்கும். அதுதான் வந்து சிம்பிள் திசுஸ் அப்படிங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாண்டுலர் திசுஸ். கிளான்ஸ் மீன்ஸ் அந்த அட்ரினல், பிட்யூட்டரி, தைராய்டு இதெல்லாமே வந்து கிளான்ஸு. ஏதாவது ஒரு என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும், அதுதான் வந்து கிளான்ஸ் அப்படிங்கிறது. அந்த கிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த திசுஸுக்கு பேர் தான் வந்து கிளாண்டுலர் திசுஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் திசுஸ் ஆர் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திசுஸ். காம்ப்ளெக்ஸ் திசுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திசுலையும் ஒரு 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 திசு அப்படின்னா அதில் சேமாக இருக்கும் செல்கள். இன்னொரு திசுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு திசுலையும் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து வெரைட்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து திசு ஆஃப் ட்ரை ஸ்கின் இருக்கு இல்லையா, ட்ரை ஸ்கின்னு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய தோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த திசுஸ் வந்து என்னன்னு சொல்கிறது, காம்ப்ளெக்ஸ் திசுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் சிம்பிள் திசுஸ் இஸ் ஹோமோஜீனஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் திசுஸ் இஸ் ஹெட்டிரோஜீனஸ். ஹோமோஜீனஸ் அப்படிங்கிறது ஒத்தமைப்புடையது அது அப்படின்னு சொல்லலாம், ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. காம்ப்ளெக்ஸ் திசுஸ் அப்படிங்கிறது ஹெட்டிரோஜீனஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் திசுஸ். டிபெண்டிங் ஆன் த basis of their structure and function, disease can be classified into 4 types. அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள் இதை பொறுத்து திசுஸை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா எபிதீலியல் திசுஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். அதாவது ப்ரொடக்ஷன், ஒரு உறுப்பையோ அல்லது பாடியையோ கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த திசுஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேர் எபிதீலியல் திசுஸ். ஏன்னா அது கவர் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி அதுவாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியது எபிதீலியல் திசு. அடுத்தது மஸ்குலார் கான்ட்ராக்டைல் திசு ஃபார் மூமெண்ட்டு அண்டு லோகோமோஷன். அந்த அசைகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மூமெண்ட், அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த திசுஸ் அந்த சுருங்கி விரியும். கான்ட்ராக்டைல் அப்படிங்கிறது எனக்கு சுருங்கி விரியும்.
அந்த மசில்ஸில் இருக்கக்கூடியது வந்து மஸ்குலர் திசூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் டைப் என்ன அப்படின்னா கனெக்டிவ் சப்போர்ட்டிங் திசூஸ் ஃபார் ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி. அதாவது கனெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. இப்போ போனையும் மசில்ஸையும் இணைக்கக்கூடியது, போனையும் மசில்ஸையும் இணைக்கிறது திசூஸ் தான். ஸோ அந்த இடத்துல அதில் இருக்கக்கூடிய திசூஸ் என்னன்னு சொல்லுவாங்க, கனெக்டிவ் திசூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த திசூஸ் வந்து கனெக்டிவ் திசூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நர்வஸ் திசூஸ் ஃபார் கண்டக்டிங் எ நர்வ் இம்பல்சஸ். நர்வஸ் திசூஸ் அப்படிங்கிறது அந்த நர்வ் இம்பல்சஸை பாஸ் பண்ணுது இல்லையா அந்த நர்வ்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெயின்லேருந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இயரில் காதால் கேட்குறோம் அப்படின்னா நம்ம காதுலேருந்து பிரெயினுக்கு வந்து நர்வ்ஸு போகும். ஸோ அந்த மாதிரி அந்த இம்பல்சஸை பிரெயினுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய திசூஸுக்கு பேர் நர்வஸ் திசூஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. அதே மாதிரி ஐஸில் வந்து ஆப்டிக்கல் நர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 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 இடங்கள்ல இருக்கக்கூடியது வந்து நர்வஸ் திசூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் திசூஸ். சரிங்களா. ஆல் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம், நம்ம சிம்பிள் ஆர்கானிசம் இல்லை, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசத்தில் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் திசூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கன். Organ are the structures made up of 2 or more type of tissues organized to carry out a particular function. ஓகேவா. அதாவது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் செல்ஸ் பார்த்தாச்சு, திசூஸ் பார்த்தாச்சு, தென் ஆர்கன் பார்க்குறோம். ஆர்கன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம், குரூப் ஆஃப் திசூஸ் தானே வந்து ஆர்கன் அப்படிங்கிறது. அது வந்து ஒவ்வொரு அமைப்பு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் வந்து உருவாக்கி இருக்கும். அதுதான் ஆர்கன் அப்படிங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவரு, இது எல்லாமே என்னது ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா. திசுவால் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து. இதில் ஆர்கன் ப்ரெசன்ட் இங்கே கொடுத்துருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான். மோஸ்ட் ஆர்கன்ஸ் ஆர் மேட் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் திசூஸ். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் இந்த 4 வகையான திசுக்களும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆர்கன்ஸ்லையும் இந்த 4 types of tissues இருக்கும். For example, the intestine is made up of epithelial tissues as the inner lining which help in enzyme secretion and nutrients absorption. நம்மளோட இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, குடல், சிறுகுடல், பெருங்குடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த எபிதீலியல் திசூஸ் அப்படிங்கிறது அந்த உள்பகுதி இன்னர் லைனிங்கில் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த எபிதீலியல் திசு அப்படிங்கிறது. எபிதீலியல் திசு இஸ் கவர்டு பை லேயர் ஆஃப் மசில் திசூஸ். எபிதீலியல் திசூஸ் வந்து எதெல்லாம் கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா மசில் திசுவால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். விச் ஹெல்ப் இன் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் டு மூவ் த ஃபுட். ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறது, அந்த அலையின் மூலமாக தான் நம்ம சிறுகுடல்லேருந்து சிறுகுடல் பெருங்குடலில் அந்த உணவுப் பொருளானது அந்த அலைவுகள் மூலமாக தான் என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். அது அந்த அந்த இயக்கத்துக்கு பேர் தான் வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்றது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, the intestine is also supplied by blood tissues, connective tissues, which help in transporting nutrients absorbed by the intestine and is connected to the brain through the nerve tissues which convey instruction from the brain. ஓகேம்மா. மோஸ்ட் ஆர்கன்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் திசூஸ் இருக்கும். அதில் இன்டெஸ்டைனில் வந்து எபிதீலியல் திசூஸ் இருக்கும் இன்னர் லைனிங்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. அடுத்தது எபிதீலியல் திசூஸ் இஸ் கவர்டு பை லேயர் ஆஃப் மசில் திசூஸ். எபிதீலியல் திசூஸ் அப்படிங்கிறது மசில் திசூஸ்வால் கவர் ஆகியிருக்கும். இந்த மசில் திசூஸில் இருக்கக்கூடிய இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மசில் திசூஸ் அப்படிங்கிறது இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த இயக்கத்தின் மூலமாக தான் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து தள்ளுது. அந்த இன்டெஸ்டைன்ஸில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுது. இந்த இன்டெஸ்டைன் இஸ் ஆல்சோ சப்ளைடு பை பிளட் திசூஸ். அதாவது இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்து இந்த பிளட் திசூஸும் என்னவாகுது உள்ள சப்ளை ஆகி கனெக்டிவ் திசூஸ். பிளட் திசூஸுக்கு இன்னொரு பேர் வந்து கனெக்டிவ் திசூஸ்.
சரிங்களா? இன்டெஸ்டைனுக்குள்ளே இந்த கனெக்டிவ் திசுஸும் சப்ளை ஆகி அங்கே அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணப்பட இன்டெஸ்டைனால் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. பிளட் செல்ஸ் ஆறு கனெக்டிவ் திசுஸ் தான் என்ன பண்ணுது, அந்த நியூட்ரியன்ஸை அதர் பார்ட்ஸுக்கு மற்ற உறுப்புகளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த கனெக்டிவ் திசுஸ் தான். அண்ட் இஸ் கனெக்டட் டு த பிரைன் த்ரூ த நர்வ் செல்ஸ். அது இல்லாமல் இந்த இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது நர்வ்ஸ் மூலமாக பிரெயினோட என்னவாக இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். விச் கன்வே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பிரெயின்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எதன் மூலமாக கன்வே ஆகும் அப்படின்னா அந்த நர்வ்ஸ் மூலமாக தான், நர்வ்ஸ் திசுஸ் மூலமாக தான் கன்வே ஆகுது. நவ் லெட் அஸ் ஸ்டடி இன் த டீட்டெயில் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ. இப்போ நம்ம அந்த ஆர்கனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆர்கனுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கானிசத்தில் ஆர்கன், இந்த ஆர்கனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐ. ஓகேவா?